இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சர்வீஸ் வந்து அமேசான் ரவுட் 53. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஎன்எஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ டிஎன்எஸ் பார்க்காதவங்க டிஎன்எஸ் பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம அமேசான் ரவுட் 53 பற்றி பார்ப்போம். ஸோ அமேசான் ரவுட் 53 இது வந்து ஹைலி அவைலபிள், ஸ்கேலபிள், ஃபுல்லி மேனேஜ் அண்ட் கஸ்டமர் கேன் அப்டேட் த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ வந்து நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அந்த வெப்சைட் வந்து நம்ம ரவுட் 53 மேப் பண்ணிட்டோம்னா நம்ம கஸ்டமராக வந்து நம்மளால் வந்து அந்த பர்டிகுலர் டொமைன் வந்து எந்த ஐபி அட்ரஸை பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்மளால் வந்து பேசிக்கலாக பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைலி அவைலபிள். ஸோ AWS ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ்லேயே வந்து இந்த ஒரு சர்வீஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 100% அவைலபிளாக இருக்கும். மற்ற எல்லா சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா 99.9999 சொல்லி ஒரு 9 போடுவாங்க. ஆனால் வந்து 100% சொல்லி போட மாட்டாங்க. அவங்க வந்து 100% அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிற ஒரே சர்வீஸ் வந்து இந்த அமேசான் ரவுட் 53. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரவுட் 53 இஸ் ஆல்சோ டொமைன் ரெஜிஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொமைன் ரெஜிஸ்டாராக நம்ம ஆல்ரெடி டிஎன்எஸில் பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு ஒரு டொமைன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணுற இடம் தான் வந்து டொமைன் ரெஜிஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ ரவுட் 53 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் ரெஜிஸ்டார் தான். ஸோ ரவுட் 53 மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கோடாடின்னு ஒன்று இருக்குது. ஹோஸ்டிங்கரில் பண்ண முடியும் நம்மளால். நேம் ஸ்பேஸ்ன்னு ஏதோ ஒன்று வேறு ஒரு வெப்சைடும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது நேம் ஸ்பேஸ் இல்லை, அது நேம் சீப். ஸோ அந்த நேம் சீப் அந்த மாதிரி வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸில் ரவுட் 53 ஒன்று. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 53 எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற 53 வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து டிஎன்எஸ் போர்ட் வந்து எதை ஆக்சஸ் பண்ணுதோ அந்த போர்ட் நம்பர் தான் வந்து 53 சொல்கிறாங்க. ஸோ போர்ட்டுனா வந்து ரொம்ப பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்ல. போர்ட்டுன்றது நம்ம எப்படி நார்மலாக வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அதில் நிறைய போர்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ யூஎஸ்பி போர்ட் இந்த மாதிரி நிறைய போர்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு போர்ட் நம்பர் வந்து இந்த 53. ஸோ இந்த 53ன்ற போர்ட் நம்பர் வந்து டிஎன்எஸ்க்கு பாயிண்ட் பண்ணுது. இப்போ அடுத்து ரெக்கார்ட் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெக்கார்ட் டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து பேசிக்கலாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த வெறும் 4 மட்டும்தான். ஸோ மேஜராக யூஸ் பண்ணுற ரெக்கார்ட் டைப்ஸில் வந்து இந்த 4 மட்டும் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஏ ரெக்கார்ட். ஸோ ஏ ரெக்கார்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹோஸ்ட் நேம் வந்து IPv4 கூட மேப் பண்ணிக்கும். ஸோ எந்த ஒரு இப்போ நீங்கள் நம்ம கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸாலும் சரி பப்ளிக் ஐபின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வர ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா IPv4 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா 4A போட்டு இன்னொரு ரெக்கார்டு. ஸோ ஏஏ ரெக்கார்ட்ஸ். ஸோ இது பார்த்தோன்னா ஹோஸ்ட் நேம் வந்து IPv6 கூட மேப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா EC2 எல்லா சிஸ்டம்லேயும் முதல்ல வந்து 2 இருக்கும். IPv4 IPv6 ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம IPv6 மேப் பண்ணோன்னா அது வந்து 4A ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சி நேம்னு சொல்லி இன்னொரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ஹோஸ்ட் நேம் வந்து வேற ஒரு ஹோஸ்ட் நேம் கூட மேப் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரோக்ராமர் வியூன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், கரெக்டாக? ஸோ அந்த ஹோஸ்ட் நேம் வந்து நான் பேசிக்கலாக வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஒரு ஐபி தான் மேப் பண்ணியிருப்பேன். ஸோ ஐபியை மேப் பண்ணாமல் நான் வந்து ப்ரோக்ராமர் வியூன்ற வெப்சைட்டை வந்து கூகுளுக்கு மேப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். Google.com மேப் பண்ணுறேன்னா ப்ரோக்ராமர் வியூ கால் பண்ணிங்கன்னா Google.com தான் வெப்சைட்டில் தான் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பேசிக்கலாக இதுதான் வந்து சி நேம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா வந்து பார்த்தோன்னா இந்த டார்கெட்டில் இருக்க டொமைன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஏ ரெக்கார்டாக இல்லை வந்து ஒரு 4A ரெக்கார்டாக இருக்கணும். 4A மீன் பண்ணுறது இந்த ஏ ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்டு வந்து இருக்கணும். இது வந்து மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ சி நேம் நீங்கள் மைண்டில் வந்ததுன்னா ஹோஸ்ட் நேம் வந்து ஹோஸ்ட் நேம் கூட மேப் பண்ணணும். பட் ஆனால் டார்கெட்டில் இருக்க ஹோஸ்ட் நேம் வந்து ஒரு ஏ ரெக்கார்டாக இருக்கணும். இல்லைனா இந்த ரெக்கார்டு வந்து அதில் வந்து ஆட் ஆகிருக்கணும். ஸோ பேசிக்கலாக இதுதான் நீங்கள் நம்ம வச்சுக்கணும். ஸோ ஃபைனல் ரெக்கார்டு வந்து பார்த்தோன்னா என்எஸ். ஸோ என்எஸ்ன்றது வந்து நேம் சர்வர் ஃபார் த ஹோஸ்டட் ஜோன். ஸோ பேசிக்கலாக வந்து இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட டிராஃபிக்கை வந்து எந்த ஜோனுக்கு வந்து டைரக்ஷன் மாற்றி விடணும்னு சொல்கிறத பார்ட்டை வந்து இந்த என்எஸ்ன்ற ரெக்கார்டு தான் வந்து பண்ணோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ரவுட் 53யோட டெமோக்கு போயிடுவோம். ஸோ டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஸோ ரவுட் 53 வந்து ஒரு ஃப்ரீயான சர்வீஸ் கிடையாது. இது வந்து நம்ம பே பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பே பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும்தான் அமௌண்ட்டு. மற்ற சர்வீஸ்க்குலாம் வந்து ஃப்ரீ டயருக்குள்ளே நம்ம வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஃப்ரீ டயருக்குள்ளேயே கவர் பண்ணிடலாம். ஸோ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க அந்த 4 ரெஜிஸ்டர் டைப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது ஒரு வழி. 2வது வழி வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஹோஸ்டிங் ரெஜிஸ்டரில் கோடாடி அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற டொமைனை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன காட்ட போகிறேன்னா எப்படி ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து
டைப் பண்ணி நீ சப்போஸ் நான் என்னோட வெப்சைட் போடுறேன். ஸோ கண்டிப்பாக இது அவைலபிளாக இருக்காது. பட் ஆனால் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்கா இல்லைன்னு சொல்லணும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த ஸ்டேட்டஸ் அன்அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை டொமைன் நீங்கள் கொடுங்க, டொமைன் நேம் கொடுங்க. அது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செக்அப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டொமைன் உங்களுக்கு நீங்கள் தான் அந்த டொமைனோட ஓனர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தோன்னா நான் இந்த ரவுட் 53 என்னால் காட்ட முடியாது. பிகாஸ் என்னோட டொமைன் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரில் இருக்குது. ஸோ நான் ஹோஸ்டிங்கரில் எப்படி இந்த ரெக்கார்ட் டைப்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது ஹோஸ்டிங்கரில் என்னோட டொமைனை பற்றி தான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டிஎன்எஸ்ல தான் நம்மளால் நான் டிஸ்கஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஏ டைப்ன்ற ரெக்கார்ட்லாம் இருக்குது. ஸோ AAA சி நேம் என்எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று இருக்கும். ஸோ ஏ ரெக்கார்டு ஆல்ரெடி ஒன்று இருக்கணும். ஸோ ஏ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. ஸோ என்னோட வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இந்த எதுக்காக நம்ம வெப்சைட் டைப் பண்ணோன்னா இந்த ஐபிக்குள்ளே போகுதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏ ரெக்கார்ட் தான் காரணம். ஸோ சிமிலராக பார்த்தோன்னா 4A போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா IPv6 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒன்று பாயிண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது தான். நீங்கள் அதே ரவுட் 53 இதே மாதிரி தான் இருக்கும். பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்எஸ் ரெக்கார்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஎன்எஸ் ரெக்கார்டில் நீங்கள் கொடுக்குற ஐபி தான் அந்த வெப்சைட் ரவுட் ஆகும். இதே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு IPv4 வரும். கரெக்டுங்களா? பப்ளிக் IPv4 ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐபியை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களோட டொமைன் கால் பண்ணிங்கன்னா அந்த EC2 மிஷினுக்கு தான் போகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான்.